இங்க இப்ப அடுத்தடுத்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு மூரை. இங்க பாருங்க, இப்ப வந்து எடுத்து இன்னைக்கு போய் இன்னைக்கு ஒரு பிடி தாங்க இன்னைக்கு. பெருசுல வந்து நிறைய போடுது. ரொம்ப நாளாவே மூரை எடுக்கணும்னு சொல்லி ஆசைங்க. நிறைய நாள் இந்த மூரையை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி ஆசை. அதாவது சின்ன வயசுல நான் இந்த மூரை இங்க கன்னியாகுமரியில் சாப்பிட்டது. ஸோ கத்தாருக்கு போகும்போது கத்தாரில் ஒரு நேரம் சாப்பிட்டேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மச்சான் நான் நேரத்தையே வந்து நம்ம மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், மாப்பிள்ளை மூரை எடுக்கணும், அதனால ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை ஸ்குவாடே கூட்டு வந்துட்டாங்க. பாருங்க, ஒரு பெரிய இப்படை தோக்கினும் எப்படை வெல்லும் அதே மாதிரி ஸ்பார்டன் ஸ்குவாடு மாதிரி பெரிய ஸ்குவாடை கூட்டு வந்திருக்கான். இங்க இப்போ அடுத்தடுத்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு மூரை. இங்க பாருங்க, நான் இப்போ 2 மூரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா, இங்க பாருங்க மூரை பாருங்க. பாத்தீங்களா மூரையை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்தடுத்து இப்ப மூரை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேருக்கு தண்ணி வந்து ரொம்ப கலக்கா இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு தண்ணிக்குள்ள குளிச்சு ஓடும் போது தெரியல கிளியராட்டு. அந்த அளவுக்கு தண்ணி கலக்கா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதையும் பார்க்காம எடுத்து ஆகணும்னு சொல்லி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மூரை எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இது எதுக்குன்னா, கொஞ்சம் தூரமா நின்று குளிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஒண்ணுன்னா நீஞ்சி கொண்டு வர முடியல. ஸோ இதுலன்னா ஒரு 10-15 வச்சு கொண்டுடலாம்ல. அதனால இதை கொடுக்க போறேன். இப்போ போட இதில் வை மச்சான். என்னண்ணா பாத்தீங்களா சரிதா, மூரையை கையில எடுத்தோன்னே அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கரெக்டா மெத்துவா கரெக்டா பார்த்து பார்த்து. ரவிக்கு அப்படி நம்ம போவோமே தடவை வந்தா முன்னாடி அங்க அதுவே பாருங்க அசைச்சு விட்டானு போல. இப்போ எடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமா குளிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா காத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த போயா வச்சிருக்காங்க. அந்த காத்து அந்த போயா வாக்கில் ஆளை அப்படி தள்ளி கொண்டு போகுது. கடலை பொறுத்த வரைக்கும் தாங்க, காத்து நின்றுச்சுன்னா ஒரு இடத்துல நமக்கு நிலையா நிற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மூரை எடுக்க வரும்போதெல்லாம் வந்து காத்து இல்லாத நேரத்தில் வந்து எடுத்தாதான் நமக்கு வந்து அழகா கிளியரா இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலக்கா இருக்கு பாத்தீங்களா, தண்ணிலாம் பாருங்க, இதுவும் ரொம்ப கலக்கா தான் இருக்கு. ஏன்னா அந்த கடலை வந்து அடிச்சு அந்த தண்ணியும் ரொம்ப கலக்கா தான் இருக்கு. ஆல்ரெடி ஒரு 10 போல எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதை நிறைச்சுதான் இங்கே கரையை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்கன்னு சொல்லி கூட்டம் வர மாட்டேங்காங்க. என்னன்னா அதை நிறைச்சி கோவரங்களும் வச்சுதான் கொண்டு வருவாங்களாம். சரி கொண்டு வரட்டும், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இவ்வளவு நேரம் தண்ணியில கடந்துட்டாங்க, இதுக்கு மேல தண்ணியில கடக்க முடியாது. ஸோ எல்லாரும் நம்ம ஸ்குவாடு மொத்தம் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு இது எல்லாத்தையுமே கொண்டு போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கருப்பட்டி போட்டு இன்னைக்கு அவிச்சு ஒரு பிடி பிடிக்க போறோம். இன்னைக்கு தண்ணி காத்து அதிகமா இருக்குல்ல, தண்ணியில ரொம்ப நேரம் கடக்க முடியல, ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க, மொத்த ஸ்குவாடுமே வருது. சரி, இன்னும் மேலதான் கொண்டு போய் இன்னும் கிளீன் தான் பண்ண போறோம். பண்ணி அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டியதான். இதுல வந்து இதுல செங்குத்தா இருக்குங்க, மத்த கல்ல போல இல்ல. மத்த கல்ல டக்கு டக்குன்னு ஏறி போயிடலாம். ஆனா இதுல வந்து ஏறதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த முள்ள எல்லாத்தையுமே அவங்க கிளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்படி இருந்த மூரையை இப்படி ஆக்கியாச்சுங்க. இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு அது சொன்ன மாதிரி இப்படி இருந்த மூரையை இப்படி ஆக்கியாச்சு. இப்போ இது ஏன் இப்படி பண்ணிருக்காங்கன்னா, இது எல்லாத்தையும் இன்னும் உடச்சி இதுக்குள்ளதான் போட்டு இல்லை எல்லாத்தையும் போட்டு அவிக்க போறாங்க. ஸோ இது அவிக்கும் போது இதுல எந்த ஒரு இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இது முடிஞ்ச பிறகு நேரா போய் கருப்பட்டி எல்லாம் போட்டு வச்சு அவிக்க போறோம், சாப்பிட போறோம், எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல போறோம். அவ்வளவுதான். என்னன்னா மாப்பிள்ளை இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 இப்ப எடுத்துருக்க மூரையெல்லாம் வந்து ஒரு 3 இதுல வச்சு அவிக்க போறோம். அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு கிரௌடு வந்திருக்குன்னா, அதாவது யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு கிரௌட் எல்லாம் கூடி இருக்கு. இல்லைன்னா இந்த கிரௌட் எல்லாம் பார்க்க முடியாது, எல்லாரும் தொழில பார்த்து போயிருவாங்க. ஸோ அதுதான வாழ்வாதாரம்.
இது ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா அந்த சதையில சின்ன சின்ன கருப்பு அந்த குடல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் எடுக்காம தான் கிளியரா நம்ம எல்லாம் எடுக்கணும். ஸோ அதனாலதான் பொறுமையோட அதை வந்து கையாளுறாங்க. ஏங்க உண்மைக்குமே இதுல வந்து நிறைய சத்துலாம் இருக்குங்க. இந்த பைல்ஸ் வியாதிக்கெல்லாம் வந்து இது ரொம்பவுமே ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இங்க பாருங்க, தேங்காய் கருப்பட்டி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இதுக்குள்ள வச்சுதான் நாங்க இப்போ அவிக்க போறோம். மாப்பிள்ளை இதை உள்ள வச்சு குத்தியா விடணும்? ஆமா ஆமா குத்தணுமா? உள்ள வச்சு குத்தி விடணுமாங்க? இந்த தேங்காய் கருப்பட்டி போட்டோடனே நமக்கு அந்த மனம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. பெருசுல வந்து நிறைய போடுது. நம்ம கையை வச்சு உள்ள நம்ம அமுக்கி வச்சா எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகல. அதனால இந்த குச்சை வச்சு எல்லாம் வச்சு நல்லா கிண்டி விட்டுருவோம் எல்லா சைடும். உள்ள போ உள்ள எல்லாம் போட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்துல வெந்துடும். இன்னும் கொஞ்சம் தீ போட வேண்டி இருக்கு, கோலையெல்லாம் எடுத்து வச்சு போட வேண்டி இருக்கு. முக்கால்வாசி வெந்துட்டுங்க, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இங்க பாருங்க, அது பொங்கி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு மனம் வருதுங்க. அதுல வந்து இந்த கருப்பட்டி தேங்காய் அந்த மணம்லாம் வருது, ரொம்ப சூப்பரா இருக்கு. போ 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 ஏங்க பாருங்க, எல்லாம் வெந்துட்டுங்க. இன்னும் இதை எடுத்து டேஸ்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துடலாண்ணே. பினிஷிங் டேஸ்ட் எல்லாம் முடிஞ்சு ஒண்ணு எடுத்து வச்சுட்டு இருக்கான். நல்லா வந்துருக்கு. நம்மள சாப்பிட்டு பாரு, எப்படி பாரு. நீங்க போங்க, நீங்க சாப்பிடு, நீங்க சாப்பிடு. அப்படி பாப்பா விடுங்க. எப்படி இருக்கோம்ல? சூப்பரா இருக்கு, அடிபொலி. எல்லாரும் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? குழந்தையே சாப்பிட்டுட்டாங்க, குழந்தையே சாப்பிட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. குழந்தையே சாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சரி, நம்மளும் டேஸ்ட் பார்த்துருவாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. இப்ப என்னன்னா மாப்பிள்ள முதல்ல சொன்னா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியல. என்னன்னா மர்மம் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், அவனாக்குல எச்சு ஊறுது. ரொம்ப நேரம் அவனை வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது, வயிறு வலிச்சிட, ராத்திரி தூங்க முடியாது. நான் வந்து நினைச்சு கூட பார்க்கலங்க இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. வேற லெவல்ல இருக்கு, ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க. அதை வந்து பச்சை சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ வந்து தேங்காய் கருப்பட்டி அதெல்லாம் போட்டு வேக வச்சு சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்குங்க. நல்லா இருக்கும் உண்மைக்குமே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது பச்சை சாப்பிட்றதோடையும் இந்த மாதிரி எடுத்து தேங்காய் கருப்பட்டிலாம் உள்ள வச்சு போட்டு அவிச்சு சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் தின்னுட்டே இருக்கு. நீ சாப்பிடு. ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து விட்டமின், ப்ரோட்டீன், இதில் நிறைய வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான நிறைய ப்ரோட்டீன் சத்தில் நிறைய இருக்குது. ஸோ வந்து நான் இதுக்கு மேலே பேச நினச்சிக்கலாம், தட்டில் ஒன்றுமே இருக்காது. அது டாட்டா பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.